சொல்லுங்க மேடம். தோர, நேத்து நீ ஆதி ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நீ எங்க போன? எங்க இருந்த? மேடம், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆதி சார் காலையில போன் பண்ணதுமே நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் அவரை ஃபாலோ பண்ணி போயிருந்தேன். நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டு நான் உடனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். மேடம், நான் எதுவுமே பண்ணல. நல்ல வேலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். மேடம், ஆதி சாருக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். என்ன தயவு செஞ்சு நம்புங்க. சரி, ஓகே, இதை விடு. எனக்கு பாரதியா இந்த ஆபீஸ் விட்டும் வீட்டை விட்டும் வெளியே போற மாதிரி பண்ணணும். அவளை இதுக்கு மேலேயும் ஆதி பக்கத்துல விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆதி இதுக்கு ஒத்துக்கலனாலும் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதான பார்த்தேன். பிளான் இல்லாம நீங்க விஷயத்தை பத்தி பேசவே மாட்டீங்களே. என்னன்னு சொல்லுங்க, அசத்திரும். செம்ம பிளான் மேடம். நீங்க கவலையே படாதீங்க. இந்த பிளானுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு, இப்ப சொன்னதுதான் எங்கேயுமே மிஸ் ஆயிடக்கூடாது. முக்கியமா ஆதிக்கு எந்த சந்தேகமுமே வந்துடக்கூடாது. சரிங்க மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வர மேடம். கவிதா, பிஸியா இருக்கியா? இல்ல, சொல்லுங்க மேடம். ஒரு ஹெல்ப். தப்பா நினைச்சுக்காத. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு. உடனே வேற கட்டணும். எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். ஐயோ மேடம், திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேக்குறீங்களே. இப்பதான் என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங் மித்ரா. நீ ஆபீஸ்க்கு வரலையானா? என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரேன். சரி, ஓகே. முடியலனா ரெஸ்ட் எடுத்துக்கோனா. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஆதி, குட் மார்னிங். மார்னிங். ஹாய் ஆதி, குட் மார்னிங். குட் மார்னிங். அண்ணா காஃபி? இல்ல இல்ல இல்ல, எனக்கு வேணாம். சரிண்ணா. சார் காஃபி? மேடம் காஃபி? மேனேஜர் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறாரு? ஹலோ மேடம், நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா மேடம்? யா, ரெடி ஆயிட்டு இருக்கேன் மேனேஜர். இப்ப கிளம்பிடுவோம். ஏன் கேக்குறீங்க? மேடம், நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க மேடம். என்னாச்சு? என்ன விஷயம்? இப்போ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? மேடம், இங்க ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு மேடம். நீங்க உடனே ஆபீஸ் கிளம்பி வாங்க. மத்ததெல்லாம் நான் நேரா சொல்றேன் மேடம். யா யா, ஓகே ஓகே. இன்னும் half an hourல நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்னாச்சு மித்ரா? தெரியலண்ணா, மேனேஜர் தான் கால் பண்ணாரு. ஆபீஸ்ல ஏதோ பெரிய ப்ராப்ளமா, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. சரி, நாங்க கிளம்பி போறோம். ஆதி, போலாமா? போலாம். திடீர்னு என்னாச்சு? போய் தான் பாக்கணும் ஆதி. கிளம்பலாமா? வரேன். மித்ரா, நீ கிளம்பு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணா, இல்லண்ணா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. தேவைப்பட்டா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். அப்போ நீ வந்தா போதும். சரிம்மா, நீ போய் பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணு. வாங்க போலாம். மேனேஜர், என்ன என்ன விஷயம்?
சொல்லுங்க. மேடம் அது லாக்கர்ல வச்ச ஆபீஸ் பண்ண 2 லட்சம் காணும் மேடம். What? என்ன சொல்றீங்க? பணத்தை காணுமா? லாக்கர்ல வச்சுட்டு போன பணம் எங்க போயிருக்கும்? இந்த ஆபீஸ்ல இவ்ளோ செக்யூரிட்டி இருந்தும் பணத்தை காணும்னா என்ன நீங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குதுங்க? நல்லா தரோவா செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தாச்சு மேடம். அப்போ பணம் எங்க தான் போச்சு? பாரதி, நேத்து ஈவினிங் உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்து லாக்கர்ல வைக்க சொன்னேன். ஆமா மேடம், நான் பணத்தை லாக்கர்ல தான் வச்சேன். மேனேஜர், அந்த லாக்கரோட பாஸ்போர்ட் உங்களுக்கு, எனக்கு, பாரதிக்கு, அப்புறம் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கண்டிப்பா பாஸ்போர்ட் தெரியாம லாக்கரை ஓபன் பண்ண முடியாது. லாக்கர் ஏதாச்சும் உடைஞ்சிருந்துச்சா? இல்ல மேடம், நானே காலையில பாஸ்போர்ட் போட்டு தான் மேடம் ஓபன் பண்ணேன். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த பாஸ்போர்ட் தெரிஞ்ச யாரோ தான் பணத்தை எடுத்திருக்கணும். மேடம், நாங்க எல்லாரும் நேத்து ஈவினிங்கே கிளம்பிட்டோம். பாரதி மேடம் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க கிட்ட கேட்டா இத பத்தின டீடைல்ஸ் தெரியும்.